கர்த்த நாமத்தை மகிமையுள்ளதாக. அடிமையின் தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த உபவாச தோதுகளை இறக்கம் பாராட்டினார். அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுள்ளதாக. தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கட சொல்லுவோம். சங்கீதம் 104 அதிகாரம் 30 வசனம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். கர்த்த நாமத்தை மகிமையுள்ளதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீ பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய ஆவியானவர் நம்மிடத்தில் கடந்து வரும்போது பூமியுடைய எல்லாம் புதிதாக்குகிறார். ஆனால் இறை சமூகம் நமக்கு சொல்லப்படுகிற ஏன் தேவ ஆவியானவர் என்பது நமக்கு அனுப்பப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னா, இது உலக தோற்றம் முதல் துவங்குகிற ஒரு நிலை. தேவ நேரடியாக கண்காணிக்க முடியாது என்பதனாலே ஆவியானவரை ஒப்புவித்து பூலோகத்தில் இருக்க எல்லா கிரைகளை கண்காணித்து நடத்துவதற்காக ஆவியானவர் என்கிற ஒருவரை நியமிக்கிறார். அவரும் ஆவி என்பதனாலே ஏதோ ஒரு நான் பார்க்கிற ஆவி போல ஒரு மனித சாயலுக்குரியவர் தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நாம் இறைவன் அப்படிப்பட்ட மனுக்குலத்தை மீட்டுக்குள் வந்து தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக இங்கே நடைமுறைப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற பூமியுடைய எல்லா சீர்கேடுகளையும் மாற்றி அதை நடைமுறைப்படுத்தி ஆவியாண்ட கையில் ஒப்புவிக்கிறார். அதில் கடைசி காலத்தில் காணப்படுற நாம் எல்லாம் ஆவியானவர் அடைந்து ஆக வேண்டும் என்று இறை மார்க்கம் சொல்கிறது. வெளிப்படுத்தின 14 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். 14, 13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவரம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு பரலோகத்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிற இது முதல் பாக்கியவான் என்று எழுது. அவர் தங்களை பிரயாசங்களை விட்டு எழுந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவ்வளவு கூட போகும். ஆவியானவரும் ஆவி என்று திருவலம் பற்றினார். இந்த தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவானுக்கு அறிவிக்கப்படும் போது அருகாமையில் ஆவியானவர் இருக்கிறார் என்று தெரிகிறது. அதற்கு அவர் சம்மதிக்கிறார், ஆமேன் என்று அதை நடைமுறைப்படுத்துகிறார். ஏன்னா அந்த வேலையை அவர் செய்ய போகிறார். கூட இருந்து நாம் யாரெல்லாம் ரத்த சாட்சியம் மறிக்கப்பட வேண்டுமே அந்த காரியங்களுக்கும் யாரெல்லாம் மருவத்தை அடைய போகிறோம்னா அவர் தான் கூட இருந்து நம்ம நடத்த போவதனாலே ஆவியானவர் கூட இருந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவத்தை நடைமுறைப்படுத்த போகிற மனிதர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து அவர் தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதனால் கடைசி காலத்தில் மருவம் அடைய போகிற இயேசுவரை எதிர்கொண்டு காத்திருக்க நம்ம எல்லாம் கட்டாயமாக ஆவியோடைய ஒத்தாசை ஆவியான நாம் பெற்றிருக்கப்பட வேண்டும். அவருடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த பல இடங்களில் பல நிலைகளை சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசி 2 அதிகாரம் 23 வசனத்தோட வாசிப்போம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறி கொடுத்து உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக்கப்படுவார். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனை கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாறி பின்மாறி ஏற்படுத்துவார் என்று பார்க்கிறோம். இங்கே தேசத்தை குறித்து சொல்லுகிறார். ரெண்டும் ஒப்புமை பண்ணியிருக்கிறார். இஸ்ரேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை மழை பெய்யும். நாம் பருவகாலம் சொல்கிறா போல் நம்முடைய பருவகாலம் இந்த ஐப்பசி கார்த்திகை 2 மாதம் தான் நமக்கு பருவ காலங்கள். ஆனால் இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தின் கடவுள் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் இரக்கத்தின் நிமித்தமாக தன் சொந்த தேசம் அங்கீகரித்ததினாலே இஸ்ரவேலில் மாதம் 2 முறை பருவகாலம் உண்டாகும். அதை தான் இங்கே ஒப்பிடுகிறார்.
சீயோன் குமாரே, உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியும் கொடுத்து முன்மாறி பின்மாறி ஏற்படுத்துவார். அதில் 2 பருவ காலத்தை அவர் தருவார். அதில் உங்களுடைய தேசம் மகிழ்ந்து களி கூறுகிறது என்று சொல்லுகிறான். தொடர்ந்து தான் அது ஆவிக்கிற விஷயம் அங்கே நடைமுறைப்படுத்துகிறார். அதை 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரர்கள் உங்கள் குமாரத்தை தீர்க்க சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். அதெல்லாம் இறை சமூகம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் ஒரு மனிதக்குரிய வாழ்க்கை எவ்வளவு செழுமையடைய வேண்டும் என்பதற்காக 2 முறை நடைமுறைப்படுத்துகிறாரோ, அதே போல் ஆவிக்கிற வாழ்க்கை 2 முறை நடைமுறைப்படுத்த போகிறார். இதை நம்ம ஒப்பிடுகிறார். இது 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட நடைமுறைப்படுத்தின பிரகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சந்தியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரில் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளில் அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே பார்க்கிறோம். தேவன் அப்போஸ்தலர் காலங்களில் இயேசு கிறிஸ்து ஊழியத்த பிறகு ஒரு முறை சொல்லுகிறார், நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள், ஆவியான நீங்கள் பெற்றுக்கொள்கிற நாள் வரைக்கும் அங்கே இருங்கள். இப்போ ஆவியான பெற்றுக்கொள்வது என்பது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, சபை வாழ்க்கை என்பது வேறு. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை என்பது நம்ம ஆவியான பெற்றுக்கொள்கிற விஷயங்கள். அப்படி பெற்றிருக்கிறோங்கிற நிலைன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மாறணும், அதான் முக்கியம். அதில் தான் ஒரு முதிர்வு. ஆவியானர் பெற்றிருக்கு என்று சொல்லி 2 அந்நிய பாஷை பேசுவதனாலே ஒரு முதிர்வு கிடையாது. வாழ்க்கை மாறணும், நம்முடைய சிந்தைகள் வார்த்தைகள் இப்படி மாறுவதான் ஆவியான நாம் அடைந்திருக்கிறோம் என்பதற்கும் ஒரு பூமிக்கு பிரதிபலம் காட்ட முடியும். நமக்கு வேணால் ஆவியான நம்ம இருதயத்தில் இறங்குவது 2 அந்நிய பாஷை பேசுவது பார்த்தா நம்ம வேணால் பெற்றிருக்க வேண்டும் எடுத்துக்கொள்ளாத. பூமிக்கு நீங்கள் எப்படி காண்பிக்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறணும். எப்போது வாழ்க்கை மாறுகிறோம் அப்போ தான் ஆவியானவரை நாம் பெற்று பூமி அறிந்து கொள்ளும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் அந்நிய பாஷை நடைமுறைப்படுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. ஆவியார் என்பது ஆதியாமத்திலிருந்து உருவாக்கப்பட்ட விஷயங்கள். இப்போ ஏன் அந்நிய பாஷைன்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஆவியானர் பெற வேண்டும், அது அவனுக்கு அவசியம் என்பது ஒரு அடையாளப்படுத்துக்கிறார். அதான் சொல்கிறாருங்க. நீ கொரிந்தியரில் பார்க்கப்படும் போது ஏசையில் இசைகள் சொல்லும்போது ஒருவன் ஆவியானர் பெற்றிருக்கான் என்பதற்கு அந்நிய பாஷை அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு சபை நடத்த ஒரு மூப்பர் அங்கே இருக்கிற 100 பேர் 200 பேர் அங்கே ஆவியானர் பெற்றிருக்காங்க அந்த அளவுக்கு அறிந்திருக்காருன்னு சொல்ல முடியாது. ஆவிக்கிற வரங்களை பெற்றிருக்கவங்க அறிந்து கொள்ளலாம். இப்போ ஆவிக்கிற வரங்களை பெறாதவங்க அறிய முடியாது. அதற்கு ஒரு அடையாளம் அந்நிய பாஷை என்பது நம்ம இறைமார்க்கம் சொல்கிற பிரகாரம் ஒரு மனிதன் ஆவியானர் பெற்றிருக்கா என்பதற்கு ஒரு அடையாளம் என்று சொல்கிறது. உலகத்துக்கு எது அடையாளம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மாறணும். சொந்த வாழ்க்கையில் சபை வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஆவியை பெற்றிருக்க என்பதை அறிந்து கொள்வது அந்நிய பாஷை. உலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம்னா வாழ்க்கை மாறணும். அப்படி வாழ்க்கை மாறும்போது தான் நம்ம அந்நிய பாஷை பெற்று உண்மையே ஒரு நல்ல நிலையில் இருக்கு என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற இந்த 2 பார்ட் அதான் முக்கியம். முன்மாறி பின்மாறி. 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட முன்மாறி மழையை அவர்கள் பெற்றார்கள். பின்பு 2ஆம் காலமாகிய எரேமியா 14 சொல்லுகிறார், 2 ஊழியங்களை பிரிக்கிறார். 2ஆம் காலம் மீண்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தா நம்ம ஆவியானரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவியை ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி கரடாக எனப்படும்.
வனாந்தரத்தில் நியாயம் வாசமாய் இருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதின் கிரியை சமாதானமும் நீதின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாவரங்களின் நிலையான வாசத்தலை உன்னதத்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் போது அப்படியே இருக்கும். அப்போது வனாந்தர செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காணாக எண்ணப்படும். வனாந்தரத்தில் நியாயம் வாசமாய் இருக்கும். செழிப்பான வயல்வெளி நீதி தங்கியிருக்கும். நீதினுக்கிரிய சமாதானமும் நீதின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கும் சுகமும். என் ஜனம் சமாதான தாபரங்களிலே நிலையான வாசங்களிலும் அமைதியா தங்க இடங்களிலே குடியிருக்கும். இங்கே சொல்லப்படுகிற பின்மாறி என்பது நாம் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அதை நாம் பிரிக்கிறோம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவியான ஊற்றப்படும் போது அவனுடைய வாழ்க்கை செழித்து இருக்கும். ஒரு தேசத்தில் பிரதாக நடைமுறைப்படுத்தும் போது தேசத்துடைய தன்மை மாறும். இன்னைக்கு அக்கிரம காரணம் பாவி இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆதி அப்போஸ்தலர் நாட்களை போல ஒரு பலமுள்ள ஆவியாளர் பின்மாரியை பெரிய போது தேசம் மாறும். அதான் முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வது அவன் வாழ்க்கை மாறும். ஆனால் ஆவியானவர் பலமாக உன்னதத்தை ஊற்றப்படும் போது தேசத்தின் கிரியைகள் மாறும். வனாந்தரம் எல்லாம் செழிப்பாக மாறும் என்று சொல்கிறார். காடான நிலமெல்லாம் மீண்டும் செழிக்கும் என்று சொல்கிறார். எங்கே செழிப்போ அது மாறும். அப்போ அக்கிரமக்காரனால் உண்டாகப்பட்ட செழிப்பு எல்லாம் அது அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதனால் நம்ம இறை சமூகம் எதிர்பார்க்கிற வேதாகம் நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்கிற வாழ்க்கை தான் நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோட வாசிப்போம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாகிறவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இங்கே சொல்லுகிறார், பின்மாறி மழை உண்டாவதற்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர்களுக்கு பயிர் உண்டாக அவளுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற ஒரு பின்மாறி மழை தேவன் பெய்ய செய்ய நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி பின்மாறி மழை பெய்யும் போதும் அங்கே மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர்களுக்கும் பயிர் உண்டாகும் அவளுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற பூமிக்குரிய ஆசீர்வாதமாகிய மழை ஒரு பக்கமும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது வாழ்க்கை முழுவதும் மாற வேண்டும். அவருடைய வாழ்க்கை மாறப்பட வேண்டும் என்பதனால் ஒரு பின்மாறி மழையை தேவன் பெய்ய செய்யப்பட வேண்டும். அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் 1ஆம் நூற்றாண்டில் ஒரு முன்மாறி மழை பெய்ய செய்து விட்டால் பின்பு நாம் நடைமுறைப்படுத்துகிற பின்மாறி மழை கர்த்தர் பெய்ய செய்ய நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இறை மார்க்கம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோட வாசி. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். அப்போது அவர் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கும். அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி மழையை போல நம்மிடத்தில் வருவார். அதனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற தேவன் வருவதற்கு முன்பாக இங்கே இறை மார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு முன்மாறி பின்மாறி மழையை நம்மிடத்தில் வர்ஷிக்க பண்ணுவார். அப்படி வர்ஷிக்க பண்ண பிறகுதான் இதெல்லாம் ஒரு அடையாளம். கிறிஸ்து மீண்டும் வருவதற்கு வெளிப்படுவதற்கு இந்த உலகம் தவறுதலாம் எண்ணிக்கொண்டிருப்பது போல ஒரு முன்மாறி பின்மாறி மழை பெய்ய செய்துதான் அவர் நம்மிடத்தில் வருவார் என்று சொல்கிறது. அல்ல ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடைமுறைப்படுத்தினது போல ஒரு பலமுறை கிரிகளை நடைமுறைப்படுத்தி தான் கிறிஸ்து நாம் சந்திக்க போகிறோம். நாட்களில் இருக்கிற பாடுகளும் அக்கரும் பாவத்திலும் போராடி கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையோடு நாம் இயேசுவை சந்திப்பதல்ல. தேவன் நல்ல ஒரு முன்மாறி பின்மாறி மழை பெய்ய செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிசுவடுகளும் மாற்றி தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நான் உருவாக்கின பிறகுதான் நாம் சந்திக்க போகிறோம். அதனால தான் இறை சமூகம் சொல்கிற பிரகாரம் அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோட வாசிப்போம். இப்படி இருக்கிற சகோதரரே,
இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். இப்படி இருக்க சகோதரரையும் கர்த்தர் வருவரமும் நீடிய பொறுமையாயிருங்கள், பயிரிடுகிற பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்றும் முன்மாறி பின்மாறி வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் தேவனுடைய நாட்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக தேசத்தில் ஒரு மழையை பெய்ய செய்கிறார். அதற்காக நீங்கள் நம்ம காத்திருக்கப்பட வேண்டும். ஏன்னா மழை பெய்து நம்மளை வாழ்க்கையில் குளிர வைத்து நம்மளை இருக்கிற எல்லாம் இல்லாமல் வறுமை என்று சொல்லப்படுகிற ஆவிக்கிற வாழ்க்கையில் தடுமாறி கொண்டு இருக்கிற, பிரசவ வேதனை அடைந்து கொண்டு இருக்கிற, போராடி கொண்டு இருக்கிற எல்லாத்திலிருந்து ஒரு விடுதலாக்கின பிறகுதான் தேவனை நாம் சந்திக்க போகிறோம். அதுக்கு காத்திருங்கள் என்று சொல்கிறார். அதில் நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அங்கே இயேசுகர் சொல்கிறது அதான், நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள், தேவன் ஆவியானரை வர்ஷிக்க பண்ணுற வரைக்கும் அங்கே தங்கிருங்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்க ஒரு பெரிய மாற்றத்தை நடைமுறைப்படுத்தி தேவன் தெய்வத்திட்டத்தை நமக்கு உருவாக்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்போது அகங்காரிகளில் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு கொளுத்த கட்டுகள் போல வளர்வீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளங்கால் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமச்சர் யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவளை சுற்றரிக்கும், அது அவளுக்கு வேறையை கொப்பையை வைக்காமல் போகும் என்று சேனை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நமக்கு சொல்லுகிற தேவனுடைய நாட்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக ஒரு சூளையை போல எரிகிற நாட்கள் வருகிறது. அப்படி காணப்படுகிற பூமியில் அகங்காரம் என்று சொல்கிற துணிகரமாக செய்கிற அக்கிரமம் செய்கிற மனிதனை அது சுற்றரிக்கும் என்று சொல்கிறார். அப்போ நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளில் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட கொழுந்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய நாட்கள் வருவதற்கு முன்பாக ஒரு பெரிய சூளை எரிகிற போல ஒரு நாட்களை நடைமுறைப்படுத்துகிறார். நீதியின் சூரியன் பலமாக பிரகாசிக்கும், ஒவ்வொரு மனிதன் நீதிமான் என்று சொல்ல பேர் பெறுவான். இப்படிப்பட்ட காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக தேவன் நம்மை சந்திக்க முடியாது. அதனால் ஆவியானவனால் தான் பூமியை புதிதாக்குகிறார். பூமியில் இருக்க எல்லா கிரையிலும் மாறி தேவனுக்கேற்ற ஒரு நிலைகளை நாம் அடைய முடியும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கறதுனால ஆவியோடைய கிரிகள் இல்லாமல், ஆவியோட ஒத்தாசை இல்லாமல் நம்ம அடைய முடியாது. அது அப்போஸ் 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆனால் தன் சொந்த குடும்பம், சொந்த தேசம், புறஜாதிகள் மத்தியில் பூமியில் இருக்கிற 4 திசைகளின்படியாக ஒரு சாட்சியை வாழ முடியும். அதனால தான் ஏசாமி சொல்கிறார், நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள். எப்போ ஆவியானவர் கடந்து வருக அப்போதான் நம்முடைய வாழ்க்கை மாறும். அதில் வாழ்க்கை மாறி என்பது ஒரு பூர்ணம் அடையணும். ஏதோ 1-2 நாம் மாறியிருப்போம், அதனால் நாம் தேவனை சந்திக்க முடியாது. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையும் கிடையாது. இறைசுமை எதிர்பார்க்கிற அவர் இருக்கிற வண்ணமாக நாம் காணப்பட்டால், அவள் தரிசித்தால் அவர் வரிகள் நாம் எதிர்கொண்டு போக முடியும் என்று சொல்கிறது. ஆனால் தேவன் பூர்ண சர்க்குணராக காணப்படுவது போல தேவனுடைய சன்னிதானம் சகாயம் என்பது பூர்ணமாக்கப்பட்ட பூர்ணமான சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். சீயோனிலிருந்து தன்னை வாசம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை நாம் அடைந்து கொள்வதற்கு இறைமார்க்கம் எதிர்பார்க்க ஒரு நிறைவு அவசியம். அதை நாம் பல முறை சொல்லுவோம். ஒரு அரசு பணி எடுத்துக்கொண்டீங்கன்னா 5000 சம்பளம் வாங்குறாங்க, 10,000 வாங்குறாங்க, 1 லட்சம் வாங்க, 2 லட்சம் வாங்குறாங்க. ஆனால் எல்லாம் அரசு பணி தான்.
ஆனால் ஒரு 10,000 வாங்குகிற ஒரு மனிதன் தன் குடும்பத்தை நிர்வகிக்க முடியாது, கடன் இல்லாமல் வறுமை தான் இருக்கும். ஆனால் ஒரு 1 லட்சம் வாங்குகிற மனிதன் தன் குடும்பத்தை நிர்வகிக்கலாம். ஆனால் ஒரு அரசு பணி என்பது முக்கியமல்ல, அவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க தான் முக்கியம். அதனால் வாழ்க்கை நம்ம ஆவியாரை பெற்றுக்கொள்ள என்பது முக்கியமல்ல, நாம் எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நிறைவு அடைந்திருக்கு என்பதுதான் முக்கியம். அதனால் போய் 2 அந்நிய பாஷை பேசி குதிக்கிறதுனால நிறைவு அடைய முடியாது. நாம் எந்த அளவுக்கு தெய்வ சம்பந்த காத்திருந்து பலனை பெற்று நாம் அதிகமாக வளருகிறோங்களோ அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கை மாறும். இல்லைன்னா நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டாலும் வாழ்க்கை மாறவே மாறாது. அதனால் ஒரு நிறைவு அடையப்படும் போது தெய்வ சம்பந்தம் வாழ்க்கை மாறும். இல்லை நாம் பேசுகிறவள கெட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருப்போம், சிந்திக்கிறவள கெட்டதை தான் சிந்திச்சுட்டு இருப்போம். நாம் என்ன தான் வாழ்க்கையில் நாம் தெய்வ சம்பந்தம் போய் உட்கார்ந்தாலும் மாறாது. இப்போ இறை மார்க்கம் எதிர்பார்க்கிற தெய்வ சமூகம் திருச்சபை ஆராதனை ஒரு குறைந்த நிலை தான் காலம். நாம் தனிப்பட்ட ஜபத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை எந்த அளவுக்கு தெய்வ சமூகம் காத்திருக்கிறோங்களோ அப்போ தான் சரீரம் மாறும், ஆவிக்கிற வாழ்க்கை ஒரு பக்தி விருத்தி அடைய முடியும். இல்லைன்னா நம்ம அடைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்பான். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடி நான் பிதாவிடத்தில் போகிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாத தேற்றவள் உங்களுக்கு வரார். நான் போவேன் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தையும் நீதியும் நியாயத்தையும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இறை சமூகம் நமக்கு படைக்கிற எதிர்பார்க்கிற எழுதி கொடுத்துற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் கடந்து வந்து நடு வாழ்க்கையை செவ்வைப்படுத்துகிறார், நீதியில் நடத்துகிறார். நாம் கடந்து போகும்போது எது நீதி நியாயம் தெரியாமல் தடுமாறும் போதும் அவர் கூட வந்து நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீ கிறிஸ்துவ செய்கிற ஒரு பெரிய தவறு, ஏதோ ஒரு 2 அந்நிய பாஷை பேசி ஆவியில் குதிச்சா கடவுள் நம்மோடு அப்படி அல்ல. அது ஒரு புள்ளி தான். நாம் எந்த அளவுக்கு தனிப்பட்ட ஜபத்தில் கடந்து ஆவிக்குள்ள கடந்து வாழ்க்கை மாறணும். வாழ்க்கை எப்போது மாறுகிறதோ அப்போ தான் நம்ம ஒரு நிறைவு அடைந்திருக்கிறோம் என்பது அர்த்தம். ஆனால் நம்ம தெய்வ சமூகத்துக்குள்ளாக கிறிஸ்துவ மண்டலமானது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நிறைவு என்பது எப்போ வாழ்க்கையில் மாறுகிறதோ அப்போ தான் நிறைவு. வாழ்க்கையில் மாறாத வரைக்கும் நிறைவில்லை என்பதை நம்ம அளவுக்குள் எடுத்துக்கொள்ளலாம். என்னோட வாழ்க்கையில் எப்போ தேவனுக்கு பிரியமான எல்லா செயல்களும் நிற்கிறோங்களோ அப்போ தான் நிறைவு அடைந்திருக்கு என்பதை நம்ம அளவுக்குள் வைத்துக்கொள்ளலாம். அப்படி வாழ்க்கை இன்னும் மாறாமல் இருந்தால் நாம் இன்னும் நிறைவு அடையலை, இன்னும் தொடர்ந்தும் நாம் தேவ சமூகத்தில் போக வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் எப்போதும் நிறைவு என்பது நாம் வாழ்க்கை மாறுகிறதோ அப்போ தான் நிறைவு அடைந்திருக்கிறோம். வாழ்க்கை மாறலைனாவே நான் நிறைவு அடையலை, இன்னும் நம்ம தொடர்ந்து பிரயாசப்பட்டு அதை நான் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும் என்பது வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பெல்சசார் என்னும் ராஜா தன் பிரபுகளில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சசார் திராட்சரசத்தை குடித்து ருசித்து பார்த்து கொண்டிருக்கு. அவன் தகப்பனாகிய நேபுகாத்நேசார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுகளும் தன் மனைவிகளும் தன் வெப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்போது எருசலேம் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொன் பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ராஜாவும் அவருடைய பிரபுகளும் அவருடைய மனைவிகளும் அவருடைய வெப்பாட்டிகளும் குடித்தார்கள். பெல்சாசார் சொல்ல ராஜா ஒரு விருந்து வைக்கிறான். எருசலேமுக்கு கொண்டு போகப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்கள்ல, ஏன்னா தேவ சமூகம் என்பது நல்ல விலை உயர்ந்த பாத்திரங்கள், பொண்ணுனாலும் முலாம் பூசப்பட்ட ஒரு பாத்திரம். அதில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா திராட்சை ரசத்தை ஊற்றி சாப்பிடுகிறான். அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் பார்த்து கொண்டு இருக்கும்போது சுவரில் ஒரு கைவிரல்னாலே ஒரு எழுத்து எழுதுகிறது. அதை பார்த்து அவன் பயங்கரமாக
அரண்டு போகிறான், வியாக்குலம் அடைகிறான். இது என்னவா என்று சொல்லி அவன் பயங்கரமாக ஆச்சரியப்படுகிறான். தன் தேசத்தில் இருக்கிற ஞானிகள், கல்விமான்கள், சாஸ்திரம்லாம் கூப்பிட்டு, நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், அதை எங்களுக்கு விளங்க செய்யப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போ இருக்கிற ஞானிகளும் சொல்லுகிறேன், என்ன பார்த்தீர் என்று சொல்லுங்க ராஜா, அதற்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்பேன் 11 உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாக்களின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேசார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் தோசியருக்கும் கல்தையருக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்தெசார் என்னும் பேரிடப்பட்ட அந்த தானியலுக்கு சொப்பனங்களை வியர்த்தம் பண்ணுகிறது, புதைப்பொருளை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவி உண்டு என்று காணப்பட்டது. இப்போது தானியேல் அழைக்கப்பட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றார். உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உடைய பிதாவுடைய நாட்களில் வெளிச்சம் வேகமும் தேவனுடைய ஞானத்தின் ஒத்த ஞானம் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் காலத்தில் அவன் ஒரு பெரிய நிலையில வைத்திருந்தார். அவனுக்குள்ளான ஒரு விசேஷமான ஆவி இருக்குன்னு சொல்கிறார். அவனும் கடந்து வந்தால் அவனுடைய என்ன பண்ணுவான், அவனுடைய வெளிப்பாட்டை அவன் அறிவிப்பான் என்று சொல்லி. ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற எல்லாரும் ஆவி பெற்றிருக்கிறார்கள். அவனுக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு ஆவி இருக்குன்னு சொல்லி ஒரு வளர்ச்சியில் இருக்கிறான். தேவ சமூகத்தில் ஒரு வளர்ச்சியில் இருக்கிறதுனாலே அவனுக்குள்ளா இருக்கிற ஆவி ஒரு விசேஷமான ஆவி என்று சொல்கிறார்கள். ஆதியாகமம் 41 அதிகாரம் 1 வாசிப்போம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்போது அழகும் புஷ்டியுமான 7 பசுகள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுகள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுகள் அண்டையில் நின்றது. அவலட்சமும் கேவலமான பசுகள் அழகும் புஷ்டியுமான 7 பசுகளை பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழிமையான 7 கதிர்களில் ஒரே தானிலே ஓங்கி வளர்ந்தது. இங்க பார்க்கிறோம், பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அழகும் புஷ்டியுமான 7 பசுகள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளுக்கு பின் அவலட்சணமான கேவலமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் நின்றது. அவலட்சணமான கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுகளை பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டார். தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகள் ஞானி எல்லாத்தையும் கூப்பிட்றான். நான் ஒரு சொப்பனை கண்டேன், அவருடைய அர்த்தங்களை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு நாளும் சொப்பனத்தையும் சொல்லிட்டான். ஆனால் யாரும் என்ன பண்ண முடியல, அர்த்தம் சொல்ல முடியல. 38 வாசிப்போம். அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொரு உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொன்றும் இல்லை. பார்க்கிறோம், அங்கே ராஜாவுக்கு கைவேலை கொடுக்கிற ஒரு மனிதன், நான் ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டேன், நான் சிறைச்சாலை இருக்கும்போது நாங்களும் ஒரு சொப்பனம் கண்டோம், அவன் பதில் சொன்னான். ஆனால் அவன் நீங்கள் நல்ல நிலையில் இருக்காத நினைவு கூற நான் மறந்து விட்டேன் என்று சொல்லி அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். உடனே ராஜா கட்டளை கொடுக்கிறான், அவன் என்ன பண்ண, அழைச்சி கொண்டு வா. வந்து பார்க்கிறான், தாடியும் தம்பட்டியும் அவன் உட்காந்துருக்கிறான். உடனே அவசர அவசரம் கூப்பிட்டு ஷேவ் பண்ணி எல்லாம் முடிகளாக வெட்டி கொண்டு வந்து ராஜ சமூகத்தில் நிறுத்துகிறான். ஒரு சாதாரண ஒரு மனிதனாக்கான ராஜா சமூகத்தை நிறுத்தும் போது கூட ஒரு தகுதியோடு கொண்டு வரான். இன்றைக்கி நம்ம ஆளுங்களை தேவாலயத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா புதுசு போச்சா இவன் தாடி தம்பட்டை குறுந்தாடி ஒரு ராஜ சமூகத்தில் போகிற எப்படி இருக்கணும். சாதாரண ஒரு மனித இடத்துல போகும்போதே அவன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, முடியை வெட்டி அழுகப்படி அப்படி கம்பீரமாக அவனுக்கு ராஜ சமூகம் எடுத்துக்கிறான். ஆனால் இறை சமூகத்தில் நீங்கள் ஊழியக்காரனை பார்த்தீங்கன்னா கேவலமாக இருப்பானுங்க. இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக ஒரு மனித குலத்தில் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்க ஒரு மனிதனும் ஒரு நிறுத்தும் போது
அவனை சீர்படுத்தி சபைப்படுத்தி அழகுபடுத்தி அவனை ராஜ சமூகத்தில் கொண்டு நிறுத்துகிறார்கள். ஆனால் நாம் தேவனை தொழுது கொள்கிற விஷயங்கள், தேவனை ஆராதிக்கிற விஷயங்கள், நாம் எப்படி காணப்பட வேண்டும் எல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைசும சொல்லுகிற அவனுக்குள்ள விசேஷமான தேவாவி பெற்ற அந்த மனுஷனை போல வேறொன்று உண்டோ என்றால் அவன் அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு மனித குலத்தில் ஒரு மனிதனை கொண்டு நிறுத்தும் போது கூட அவளை அழகுபடி சபைப்படுத்தி கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரி வழி செய்கிற ஒரு மனிதனாக இருக்கட்டும், அதாவது தேவசம தொழுதுக்குள்ள ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு அவலட்சணமான ஒரு உடுப்பு, அவலட்சணமான ஒரு வாழ்க்கை, அவலட்சணமான நிலையில் போய் தேவனை தொழுது கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நாம் எல்லாம் கண்காணித்து கொள்ளப்பட வேண்டும். நான் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட ஒரு அலங்காரம், எப்படியாப்பட்ட ஒரு முன்னோட்டம் என்பதை நாம் அறிந்து நான் என்ன பண்ணும், நாம் தேவனை தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். அதனால் இறைசுமன் நடைமுறைப்படுத்துகிற ஆவியான இப்படி கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறான். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பார்க்கிறோம், ஆவியானவர் கொண்டு போகிறார், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு காண்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களாம் தான் மூதாதையர் போர்க்களத்தில் செத்து போன எலும்புகளை பார்த்து வருத்தப்படுகிறார்கள். அதை தான் அங்கே இந்த மரித்து போன எலும்புகளாக இருந்தாலும் அது உயிரடையும் என்று அவர்களுக்கு சொல்லி என்று சொல்ல காண்பிக்கிறார். ஆனால் நம்ம ஆவியானுடைய கிரைகளினாலே இந்த சரீரம் மருவம் அடைகிறது, நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் மருவம் அடைகிறது. இந்த பூமியில் பாவமற்ற ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் என்று அந்த நிலைகளை தான் சொல்லுகிறார். ஆவியானதான் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறார், ஒரு புதிய சிருஷ்டிப்பை நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் அந்த கடைசி காலத்தில் பாவத்தில் சாபத்திலும் போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு முக்கியம் கொடுத்து அவரை வரவேற்கிறீர்களோ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் பிரதான இசைகள் சொல்லுகிற பிரகாரம் நான் கடைசி காலத்தில் அப்படியே விசேஷமான ஒரு பாஷையை உருவாக்கி தேவாவின் அவனுக்குள்ளாக அமர செய்து அவனை புதிதாக்குவேன் என்று சொல்கிறார். ஆனால் உலகத்தில் நமக்கு பிரதான ஒரு நிலை தேவ சமூகம். தேவ சமூகம் கடந்து போகும்போதும் ஆவியான உங்களுக்குள்ளே இருந்து ஒரு புதிய மனிதனாக உருவாக்கி தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படும்படியாக தேவன் நமக்கு கேட்டுக்கொண்டு கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.